லைகா மொபைலின் ஆதரவுடன் லண்டன் O2 அரினாவில் நடைபெற இருக்கின்ற ராஜாதி ராஜா என்ற மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிக்கு பல கலைஞர்கள் வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக எங்கள் அனைவருக்குமே தெரிந்த டாக்டர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இளையராஜா அவர்களுடன் இணைந்து ஒரே மேடையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையில் டாக்டர் SP பாலசுப்ரமணியம் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அவருடன் தான் உரையாட போகின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் நாளை நடைபெற இருக்கின்ற O2 அரினாவில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சியில இளையராஜா அவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்க இருக்கின்றது. நீங்கள் இளையராஜா அவர்களுடன் மேடை நிகழ்ச்சிகள் பலவற்றில் பங்கு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி லண்டனில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. உங்களது உணர்வு எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றது? இடம்தான் வேறு தவிர உணர்வு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இளையராஜாவோட லைவ் ஆர்கெஸ்ட்ராவுடன் பாடும்போது முக்கியமாக அதுக்கு அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நாங்கள் லைவாக ரெக்கார்டிங் பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரும் ஒவ்வொரு தடவை வருவாங்க. பை தி டைம் சிங்கர் போகும்போது ஏற்கனவே ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணாமலே இருக்கலாம். நாங்கள் பாடினதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணலாம். இத்தனை பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டு இதுக்கு முந்தின காலத்தில் பண்ணின ரெக்கார்டிங் மாதிரி இருக்காது இப்போது. அது எனக்கு ரொம்ப மனக்கவலை. ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் மியூசிஷியன்ஸோட வேலை செய்யும்போது அந்த உணர்வே டிஃப்ரெண்ட் லைவாக பண்ணும்போது. பட் காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள் அதோட நம்ம கூட மாறணும். பட் இப்போ மேடையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது, இதுக்கு ரிஹார்சல்ஸ் பண்ணும்போது கூட ரெக்கார்டிங் தியேட்டர்லேயே அவ்வளோ டோட்டல் அபவுட் 75 to 80 மியூசிஷியன்ஸோட சேர்ந்து கலந்து பண்ணும்போது அந்த பழைய காலத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சு அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருது. நிறைய பாட்டுகள் நாங்கள் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறது கூட லைவாக எடுத்த பாட்டுகள் தான் அந்த காலகட்டத்தில். ஸோ திரும்ப அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜீனியஸ் இளையராஜா. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் பிறப்பாருன்னு நான் நினைக்கிறது இல்லை. டோன்ட் திங்க் ஐ ஆம் எ பெசிமிஸ்ட். ஐ வாண்ட் எவ்ரி இயர் எ ஜீனியஸ் டு பி பார்ன், பட் விச் இஸ் எ ரேரிட்டி. ரொம்ப கஷ்டம். ஸோ அவரோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஒரு ஆண் குரல் பாடினது நான் தான். அது ஒரு சந்தோஷகரமான விஷயம். அண்டு அந்த ஹிட் சாங்ஸ் எல்லாம் நாங்கள் எத்தனை தடவை எங்கள் நிகழ்ச்சியில் பாடினாலும் வித் ரியல் மாஸ்ட்ரோ, வித் ரியல் ஆர்கெஸ்ட்ரா, லைவ் டு தி ரியல் ஆடியன்ஸஸ் பாடும்போது இட்ஸ் த்ரில்லிங். உங்களை பொறுத்தவரையில் சார், நீங்கள் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க கூடுதலான பாடல்களை வந்து இளையராஜா சாரோட தமிழில் படிச்சிருந்தீங்க. உங்களுக்கு விருப்பமான நீங்க விரும்பி இந்த பாடல் இளையராஜா சாரோட நான் செய்தது, இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் ஒரு பாடலா? ஏராளமான பாடல்கள் வெற்றி எனக்கும் அவருக்கும் ஏராளமான பாட்டுகள் தந்து கொடுத்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 40,000 பாடல்கள் நான் 15 மொழியில் பாடிருக்கலாம். தமிழ்லேயே ஏறத்தாழ நியர்லி 10,000 சாங்ஸ் இருக்கும். அதில் ஏறத்தாழ 3000 பாட்டுக்கு மேலே இளையராஜாவோட இருக்கும். இளையராஜாவது எது வேஸ்ட்டு? ஒரு ஸ்வரமும் வேஸ்ட்டாக அவர் கம்போஸ் பண்ணினதே கிடையாது. எவ்ரி சாங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஈஸியான கேள்வி நீங்கள் கேட்குறது. எது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாடின பாட்டுகள் எல்லாம் எது பிடிக்கும், இளையராஜா சார் பாட்டு எது பிடிக்கும் கேட்குறது ரொம்ப ஈஸி. இது வந்து தவிர்க்கிறதுக்காக, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு தவிர்க்கிறதுக்காக நான் சொல்கிறது கிடையாது. எனக்கு ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப அருமையான அனுபவம். இளையராஜாவோட பாடும்போது முடிந்தால் நான் ஒருத்தனே இளையராஜாவோட ஒரு 3.5 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஆசை கொடுக்கக்கூடிய பாட்டுகள் அத்தனை இருக்குது. ஸோ இட் வில் பி very bad in taste if I say that this song was good and this song was not good. Everything is something fantastic. That is the genius's quality. My favorite is Ilayaraja. Any composition of him. நான் பாடாதது கூட கிடையவே கிடையாது. ஒரு பாட்டு நீ யாருமே சொன்னால் அது பொய், நம்பாதீங்க. ஒரு பாட்டுன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு மொழிக்கும் நான் 100 பாட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம். பட் இளையராஜா எந்த பாட்டுமே இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்ரி சாங் இஸ் சச். இப்போ நான் 50 பாட்டு கொடுத்தேன் அவருக்கு, ஒரு லிஸ்ட்டு.
இதுலேருந்து எடுத்து கொடுங்க. ஹார்ட்லி நான் மேக்ஸிமம் பாடினா ஒரு 15 பாட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில். இன்னும் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அத்தனை சிங்கர்ஸ் இருக்கும்போது எது சொல்கிறது ரொம்ப கஷ்டமான கேள்வி அது. உங்களை பொறுத்தவரையில் சார், நீங்கள் ஒரு நாள்லேயே ஏராளமான பாடல்களை பாடியிருக்கீங்க. இப்போ ஒரு பாடல் முடிஞ்சோன்னா அடுத்த பாடல் ஸ்டுடியோக்கு போய் நீங்கள் ரெக்கார்டிங் செய்திருக்கீங்க. எப்படி உங்களால் அப்படியான ஒரு பாடல்கள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் அதை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை பாடுகின்ற அந்த திறமையை நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும்? அதுக்கு தான் நம்ம ப்ளேபேக் சிங்கர்ஸ் தேன். இப்போது நீங்களும் பாடுவீங்க, நானும் பாடுறேன், அவரும் பாடுவார், இவரும் பாடுவார். இதில் சில பேருக்கு சில திறமைகள் கடவுள் கொடுத்துருக்கார். அந்த திறமைகள் உபயோகிக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. So out of so many people, when we are chosen to do a job, you have to be focused on that. அது எப்படி செய்ய முடியாதுன்னு நினச்ச வேலையாக நடக்காது. So unless you enjoy what you are doing, you cannot do that work. அதுக்கு தான் நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. That is a professional job. இப்போ அவர் ரொம்ப அழகாக என்னை காட்டில் இருக்கார், இத்தனை பேர் பார்க்குறதுக்காக. நீங்கள் ரொம்ப அழகான கேள்விகளெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவர் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோகிராஃபி என்னால் எடுக்க முடியாது, நான் பாடுற மாதிரி அவரால் பாட முடியாது. எப்படி இது எடுக்கிறீங்கன்னு அவர் கேட்டால் இது எனக்கு கையில் வந்த வித்தியை அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிந்தது இது ஒன்று தான், அது ஒழுங்காக பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான். நீங்கள் உங்களை பொறுத்தவரை சார், நீங்கள் பாடகர் மட்டுமில்லை, நீங்களும் இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு நடிகரும் கூட, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, ஒரு ப்ரொடியூசர் ஆல்சோ. நிச்சயமா சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். உங்களை திறமையை நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நடிகராக நீங்கள் உங்களை எந்த இடத்துல பார்க்குறீங்க? I'm quite interestingly very intelligent actor. அதனால தான் நிறைய படம் பண்ணுறதில்லை. முதல் எனக்கு என் வயசுக்கு என் திறமைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் எது கிடைச்சாலும் அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்க முடிந்தால் நிச்சயமாக பண்ணுவேன். நிறைய எல்லா மொழியிலும் பண்ணியிருக்கேன் நான். தெலுங்கு, தமிழ், கன்னடம், இந்த 3 மொழியிலேயே ஏறத்தாழ 65-70 படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக இந்த காலகட்டத்தில் வரும்போது ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல அண்ணா, இந்த மாதிரி கேரக்டர் தான் வருது. நான் ஒரு நடிகனாக பாட்டுக்களை ஒதுக்கி வச்சு அதுக்காக டைம் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது, கட்டளை கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் வரும்போது ஐ வில் கோ அவுட் ஆஃப் தி வே டு டூ இட். அந்த மாதிரி பாத்திரங்கள் தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இன்னும் ரெகுலராக இப்போ நான் சொன்ன மாதிரி அது வேறு யார் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சீன் இருந்தாலும் பரவாயில்ல, 30 நாள் தேவைப்பட்டாலும் பரவாயில்ல, பட் இட் ஹேஸ் டு பி சம்திங் ஸ்பெஷல். நான் என்ஜாய் பண்ணணும். பாலசுப்ரமணியம் நடித்ததுக்காக இந்த பாத்திரம் இவர் ஏன் போடணும் அப்படின்னு ஜனங்கள் நினச்சி படத்துக்கு வரும்போது ஆமாம் இவர் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் நிச்சயமாக நான் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷமும் எல்லா மொழியிலும் சேர்ந்து ஏறத்தாழ ஒரு 6-7 கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும். அதில் 1-2 பாத்திரங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது மட்டும் நான் நடிச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இது நாங்கள் ஜாஸ்தியாக ஏன் நடிக்கலைன்னு சொல்கிறதுக்காக கிடையவே கிடையாது. என்னை விட நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, என்னை விட இதுவே தொழிலாக வச்சு நடிக்கிறவங்க இருக்காங்க. பட் எனக்கு இது தொழில் இல்லை. என் முதல் தொழில், என் முதல்ல கான்சன்ட்ரேஷன் மியூசிக். அதுக்கப்புறம் பிகாஸ் ஐ ஆம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்லி ஆஸ் எ செட் இன்டெலிஜென்ட் ஆர்டிஸ்ட், எனக்கு இஷ்டப்பட்ட விருப்பப்பட்ட பாத்திரங்கள் வரும்போது நிச்சயமாக அப்படியான பாத்திரங்கள் நீங்கள் அந்த படங்களில் இப்போ நடித்து கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ அண்மையில் தெலுங்கில் ஒரு படம் பண்ணினேன் நான். அதில் 2 பாத்திரம் தான் கதாபாத்திரம், நானும் லக்ஷ்மி அவர்கள். மிதுனம் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ரொம்ப பெரிய பேரும் புகழும் அவார்ட்ஸும் வாங்கி கொடுத்த படம். இப்போது நான் இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னால் திருவாளர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூத்த மக ஐஸ்வர்யா அவங்க ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான பாத்திரம் என்ன பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கதையை கேட்குறதுக்கு கூட டைம் இல்லை. நம்ம ஆன் பிரின்சிபல் ஐ செட் பிகாஸ் யுவர் ஃபாதர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஐ வில் டூ இட் வித் தி டேட்ஸ் அண்ட் தி கேரக்டர் ஆல் எனக்கு உழைக்கிற மாதிரி இருந்தால் நான் நிச்சயமாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அநேகமாக தமிழில் அந்த படம் எனக்கு பிடிச்சதுன்னா நிச்சயமாக பண்ணுவேன். நடிப்பு,
துறையிலும் நீங்கள் ஆர்வமா இருக்கிறீர்கள். நீங்க சொல்லியிருந்தீங்க முதலாவதாக உங்களது பாடல் இசை தான் உங்களுக்கு முதலாவது என்று. நீங்கள் ஒரு இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கிறீர்கள். அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் உங்களுக்கே ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பின்னணி பாடகனுக்குள் அவங்கள தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற நிறைய டியூன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல அவகாசம் கிடைக்கணும். எனக்கும் அப்படி ஒரு 70 films I have done. Even in Hindi I have done. I got very good recognition. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, நீங்கள் கேட்காத கேள்வி என்னென்னா, இப்போ ஏன் நீங்கள் நிறைய படத்துக்கு இசையமைப்பது இல்லை? யூஸ்வலாக என்ன சொல்லணும்னா, இல்லைங்க எனக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அந்த படங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அது ஒன்றுமே கிடையாது. எனக்கு யாருமே படங்கள் கொடுக்கறதில்ல. அதனால தான். அதுக்கு காரணம் என்ன இருக்கலாம் நான் நினச்சி பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் வர சினிமாக்களுக்கு இசை அமைக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான திறமை எனக்கு கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறேன். இப்போ வர பாட்டு மாதிரி என்னால் செய்ய முடியாது. அது தப்பான பாட்டுன்னு நான் சொல்ல முடியல. அது ஒரு வேறு விதத்தில் போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம வெஸ்டர்ன் மியூசிக் ஓரியன்டாக போயின்னு இருக்கு. அதில் எனக்கு அவ்வளோ அறிகுறி கிடையாது. ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாதுரியமான இனிமையான பாட்டுகள், கொஞ்சம் 80s 90s வந்த மாதிரி பாட்டுகள் பண்ணக்கூடிய ஒரு அவகாசம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக நான் மியூசிக் பண்ணுறேன். பட் யாருமே என்னை அருகி சார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர I don't say that I am choosy as far as music direction is concerned. Nobody has approached me. இன்றைய காலகட்டத்தில் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, முதல்ல நீங்கள் பாடல்கள் பாடின நடைமுறைக்கும் இப்போ இருக்கிற பாடல்கள் பாடுகின்ற நடைமுறை, இப்போ ஆடியன்ஸ் பார்க்குற விதத்துக்கும் வித்தியாசங்கள் வந்திருக்கின்றதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கிற பாடல்கள் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஆடியன்ஸை பார்க்குற முறை வித்தியாசம்னு நான் நினைக்கவே மாட்டேன். என்ன ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்க, எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஆடியன்ஸோட பல்ஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் வரும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் வரும். நம்ம நினைக்கிறோம் இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி, நம்ம நினச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம். வெளியே போனதுக்கப்புறம் தான் அதோட ஜாதகம் தெரியும். நமக்கு ஒன்றுமே தெரியாது. நினச்சது ஒழுங்காக எடுக்க வேண்டியது தான் படம். இப்போ நீங்கள் மியூசிக் பற்றி கேட்டுங்க, எத்தனையோ மாற்றங்கள் வந்தது. நான் சினிமா துறைக்கு வந்து 47 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் திறந்து டிஷர்ட் உள்ளே போட்டுக்கிட்டு ரொம்ப அவமரியாதையாக இருக்கும். அப்போது அதில் பவ்யமாக இது வரலும் பட்டன் போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு உட்காரணும் பெரிய. இது மரியாதை இல்லைன்னு சொல்கிறது இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எத்தனையோ மாற்றங்கள். இப்போ உங்கள் மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு யாரும் இன்டர்வியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒரு சேலை கட்டிக்கிட்டு நீங்கள் செய்கிற தப்புன்னு நாங்கள் மரியாதையாக இருக்கீங்க இல்லை. காலத்தில் நிறைய மாற்றங்கள், நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மாற்றங்கள், நம்ம தலை வாடுறதில் மாற்றங்கள், உடுப்புகளில் மாற்றங்கள் எத்தனையோ வந்துருக்கு. அதே மாதிரி சினிமாகளில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் எந்த மாற்றம் எத்தனை நாளுக்கு நிற்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பர்சனலாக என்ன கேட்கும்போது இப்போவுமே நல்லது இருக்குது, அப்போவுமே நல்லது இருந்தது. ஒரு சினிமாவில் அந்த காலகட்டத்தில் ஒரு 6 பாட்டு இருந்தால் ஏறத்தாழ 5 பாட்டுகள் நல்ல பொருளுடன் நல்ல இசையுடன் இருந்தது. இப்போது அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நல்லது கெட்டது பழைய காலத்தில் இருந்தது, இப்போவுமே இருந்தது. அப்போ கொஞ்சம் நல்லதுன்றது ஜாஸ்தியாக இருந்தது, இப்போது கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் அ சர்க்கிள். எப்போவுமே சேஞ்ச் ஆகி திரும்ப முதலுக்கு எங்கே போனோமோ அங்கே வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அது அப்படி நடக்கும். இசைன்றது வந்து காதுக்கு இனிமையாக இருக்கணும், அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி இருந்தால் அது என்றென்றைக்கும் அந்த பாட்டு சினிமா போனதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்குறவங்க மனசில் அது பதிவாகி இருக்கும். இப்போ இருக்கிற பாட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் வரலாம் இருக்கும். சினிமா ஹால் பெரிய ஹிட்டுன்னா அந்த சினிமா எத்தனை நாளைக்கு தியேட்டரில் இருக்கோ அத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் மறந்துடுறோம். அடிக்கடி வேறு பாட்டுகள் வந்துட்டுருக்கு. எதுலையுமே மனசு வச்சு நம்ம உள்ள பதிவு பண்ணிக்கிட்டு கேட்கக்கூடிய பாட்டுகள் அந்த அளவுக்கு கிடையாது. ஐ டோன்ட் சே இட்ஸ் பேட், பட் ஐ டோன்ட் see
இப்போ இளையராஜா பாட்டுகள் எடுங்க நீங்கள். இப்போது நாளைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு 30-35 பாட்டு நாங்கள் பாடினதுக்கப்புறம் கூட சார் அது ஏன் பாடலை இது ஏன் பாடலைன்னு கேட்பாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு செலக்ட் சாங்ஸ். அப்படிப்பட்ட பாட்டுகள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தீபாவளிக்கு ஒரு வருஷம் 14 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் 13 படம் இளையராஜா ஒரு இசையமைத்தது தான். 13 ஆவரேஜில் 5 பாட்டு எடுத்தால் 65 பாட்டு. அதில் 64 பாட்டு ஹிட் சாங்ஸ் தான். இப்போ எங்கே இருக்குது அந்த ரேஷியோ? கிடையாது. ஸோ காலத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. வி ஹாவ் டு கோ அலாங் வித் தட். இது ஆடியன்ஸ் விரும்புகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆடியன்ஸு நிறைய அவங்க தலையில் நம்ம எது கொடுக்குறோமோ அதில் அவங்க பிடிச்சதை எடுத்துக்கிறாங்க. இதுதான் கொடுக்குறாங்க, வேறு வழி இல்லைன்னு அது கேட்பாங்க, பார்ப்பாங்க. ஆனால் நல்லது நீங்கள் இப்போ கொடுத்தாலும் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. சார், இன்னைக்கு இன்று உள்ள பாடகர்கள்ட்ட கேட்டால் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு சொன்னால் உங்களோட பேர் சொல்லுவாங்க. என் பேர் மட்டும் இல்லை, நிறைய என் அண்ணா யேசுதாஸ் இருக்கார், சவுந்தரராஜன் இருக்கார், பி.வி. ஸ்ரீனிவாஸ் இருக்கார், அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. அது உங்களோட தாழ்மையை காட்டுது, தாழ்மையான பதில். இந்த வேளையில் இந்த கேள்வி என்னென்றால், இன்று வளர்ந்து வருகின்ற பாடகர்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இந்த வளர்ந்து வர்ற பாடகர்கள்ல உங்களை கவர்ந்த பாடகர் என்ன? நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கார்த்திக் நல்லா பாடுறாரு. அப்புறம் வந்து விஜய் யேசுதாஸ் இஸ் சிங்கிங் குட், அண்ட் சங்கர் மகாதேவன் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் சிங்கர், அண்ட் ஹரிஹரன் இஸ் சச் எ ஒண்டர்ஃபுல் சிங்கர், அண்ட் இன்னும் நிறைய பசங்க நல்லா பாடக்கூடியவங்க இருக்காங்க. எங்கே ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் நான் பாட வரும்போது எங்கள் மூத்தவர் சவுந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாஸ், எனக்கு கொஞ்சம் சீனியராக யேசுதாஸ் அவர்கள் இருந்தார். அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் தான். எங்களுக்கு நிறைய அவகாசங்கள் வந்தது. நாங்கள் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்தது. நான் வரும்போது நான் யாரோடெல்லாம் வேலை செஞ்சேன்னு எங்கள் சீனியர்ஸோடெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அது கிடையாது அவங்களுக்கு. எங்களுக்கு நிறைய அவகாசங்கள். இப்போ வந்து நிறைய சிங்கர்ஸ், கம்மி அவகாசங்கள். ஒரு படத்துலேயே ஒரே ஆர்டிஸ்ட்டுக்கு 6 பாட்டு இருந்தால் 6 பேர் பாடுறாங்க. ஒரு பாட்டுலேயே 2-3 வாய்ஸும் வைக்கிறாங்க ஒரே ஆர்டிஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய பேருக்கு யார் பாடுறாங்கன்னு பேரும் தெரியாது, ரேடியோவில் பேரும் அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தெம் சவுண்ட் லைக் சிமிலர், ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்க ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு ஆனந்தப்படுறதுக்கு முன்னாலேயே இந்த கம்ப்யூட்டரைசேஷனெல்லாம் பண்ணி அது ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி நம்ம கேட்குறதுக்கு ஒரு அவகாசம் தர்றாங்க. தட்ஸ் நாட் ரைட். இப்போ இருக்கிறவங்கள நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நிறைய அவகாசங்கள் கொடுத்து அவங்க வாய்ஸ் நிறைய கேட்கக்கூடிய ஒரு அவகாசம் ஆடியன்ஸுக்கும் கொடுத்தோன்னா அவங்க பாப்புலர் ஆவாங்க. டேலண்ட்டுக்கு குறையே கிடையாது. பாடுறது மட்டும் இல்லை, ஆக்டிங்லேயும் சரி, எழுத்தாளர்கள்லையும் சரி நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய அவகாசம் வரணும். சும்மா நிறைய பேர் கொண்டு வந்து ஒரே ரூமில் போட்டுட்டு அவர் இவர்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம மூஞ்சி யாருதுன்னு தெரியாது. இது பெரிய ரூமில் இந்த நீங்கள் நானும் ஒரு 4 பேர் இருந்தால் அவர் யார், நான் யார், நீங்கள் யார், அவங்க யாருன்னு தெரியும். அப்படி நடக்கிறது இல்லை. அதுதான் எனக்கு கஷ்டம். டேலண்ட் இருந்தும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பாப்புலாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. சார், நீங்கள் வந்து இப்போ அண்மை காலத்தில் நீங்கள் படித்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்கள் ஏராளமான பாடல்கள் இதுக்கு இல்லை இப்போ ஏராளமாக நான் பாடுறது கிடையாது, இன்னும் பாடினு இருக்கிறேன். அண்மையில் நீங்கள் படித்து உங்களுக்கு மிகவும் உங்களையே கவர்ந்த ஒரு பாடலாக நீங்கள் நினைக்கிற பாடல் தமிழ்லையா? தமிழில் இப்போது ரீசண்டாக நான் வரத்துக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னால், லண்டன் வரத்துக்கு முன்னால் கோச்சடியானுக்காக ஒரு பாடல் பாடினேன். அது மெதுவாகத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல செமி கிளாசிக்கல் சாங். சாதனா சர்க்கம் நானும் பாடினோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்களுக்காக ஒரு மெதுவாகத்தான் மெதுவாகத்தான் என்னை ஈர்க்கிறாய் தரித்தானா, இப்படி போகும் அந்த பாட்டு. இதுக்கேற்ற மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் எவ்ரிதிங் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணார் ஏ ரஹ்மான். தட்ஸ் மை ஃபேவரட் சாங். ராஜாதிராஜா இசை நிகழ்ச்சிக்கு நாளைக்கு கலந்து கொள்ள போகின்ற எமது நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கலந்து கொண்டு போகிற நேயர்களுக்கு சொல்கிறத விட
இன்னும் டிக்கெட் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் வாங்குவோம், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அதுலேயும் முதல் தடவை லண்டனில் நடக்குது. ஏன்னா இளையராஜா வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னா, இப்போ கூட ஸ்டேஜில் நாங்கள் தப்பானா கட் பண்ணி இன்னொரு டேக்குன்னுவார், ரெக்கார்டிங் தியேட்டரில் மாதிரி. ஹீ வாண்ட்ஸ் இட் டு பி தட் பர்ஃபெக்ட். அந்த அளவுக்கு நாங்கள் ஒத்திகை கூட பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு அது. இப்போ நாளைக்கு நீங்கள் திரள் வாங்கன்றதுக்காக நான் வந்து ஐஸ் வைக்கலை. திஸ் இஸ் அ ஃபேக்ட். நாளைக்கு அப்படி இல்லைன்னா யாரும் என்னை வந்து கேட்கலாம். பிகாஸ் யூ see that live orchestra and his orchestration and his conducting, all the singers singing, it is கண் குளிர காதுக்கும் குளிர ஒரு அற்புதமான ஒரு காட்சி இது. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் தி ஆடியன்சஸ். என்ன இந்த மாதிரி அவகாசங்கள் இனி ஃப்யூச்சரில் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே ட்ராக்ஸ் போட்டுட்டு கரோக்கி மாதிரி -1 என்னன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சிடி போட்டுட்டு இங்கே வந்து பாட்டு மட்டும் பாடுவாங்க. இப்போ அதுவும் தாண்டி +1 வந்துச்சு. ஒரிஜினல் சாங்கே போட்டு லிப்சிங் பண்ணுவாங்க மைக் வச்சு. அந்த மாதிரிலாம் வருது, சினிமாவில் ஆக்ட் பண்ணுற மாதிரி. இது உங்களுக்கு கிடைக்காது இந்த அனுபவம் வந்து. தயவு பண்ணி எல்லாரும் வாங்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸாக இருக்கக்கூடியவரும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் இதில் வந்து நிறைய பணம் கிடைக்க போகுது. இதில் ஒரு பெரிய லாபமான ஒரு வியாபார நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு எந்த அளவுக்கு செலவாகிறதுன்னு பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் தி ப்ரொடியூசர்ஸ் ஆர் கோயிங் டு மேக் மனி. அவர் பணம் படைக்கிறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிற நிகழ்ச்சி இல்லை இது. இளையராஜா லைவ் கொண்டு வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் காட்டணுன்ற ஒரு 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 வெறியில் தான் பண்ணுறாங்க இது. அந்த வெறி தான் முக்கியமாக இந்த நடக்கிறதுக்கு காரணம். முதல் அந்த வெறி வந்து இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் மாதிரி அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், டெலிவிஷன் சேனலாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சி பற்றி அறிகுறிகள் நேயர்களுக்கு கொண்டு போகிற எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் சச் பிக் குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ். more than 100 people. இவங்களுக்கு விசா என்ன ஆகுது, செலவு என்ன ஆகுது, வாட் இஸ் தி ஃப்ளைட் ஃபேர்ஸ், வாட் ஆர் தி ஹோட்டல் ஃபேர்ஸ். திரும்பி இவங்களெல்லாம் ஊருக்கு அனுப்புகிறவர்கள் ஒரு 10 கல்யாணம் பண்ணி முடிக்கலாம் நம்ம ஊரில், ஒரு 20 வீடு கட்டலாம். அந்த அளவுக்கு கஷ்டமானது. ஸோ ஐ அப்ரிஷியேட் தி டேஸ்ட் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆர் ப்ரொடியூசிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ டிக்கெட் வாங்கி வந்திருக்கிறோமே, நாங்கள் நினச்ச மாதிரி இல்லைன்னு ஒருத்தர் நினச்சாலும் அது தப்பாயிடும். நீங்கள் நினைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சதுக்கு 10 மடங்கு ஜாஸ்தியாக இளையராஜா ப்ரெசென்ட் பண்ணுவார் இந்த நிகழ்ச்சியை. இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஓன்லி டு யூ, டு அஸ். நீங்கள் வரணும், வந்து பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு வாழ்க்கை டைரியில் ஒரு தனிப்பட்ட பேஜியாக இருக்கும், தனிப்பட்ட பேப்பராக இருக்கும், தனிப்பட்ட பக்கமாக இருக்கும். அது உறுதி. இட்ஸ் யூனிக் like Ilayaraja and his music. It's unique like SPB and his songs. It's unique like Tamil. Please come.